Hi everyone, this is Code with Indo. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா ஸ்டேஜஸ் அண்ட் டாஸ்க்கை வந்துட்டு ஒரு ரியல் எக்ஸாம்பிள், அதாவது ரியல் கோட் வச்சுட்டு எப்படி பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஹியர் வி சி மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. இந்த கோட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாஸ்ட்ல என்ன வந்துட்டு அவுட்புட்டாக காமிக்குது அப்படிங்கிறத பின்னாடி பேக் அண்ட் ப்ராசஸில் எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்குதுங்கிறத வந்துட்டு நம்ம சிம்பிளர் வியூவாக பார்ப்போம். அண்ட் தென் சி ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். Here, see, this is all the stages. This is how it works in the back end. First, the values will be in range. நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்பி அந்த கோடை பார்த்துட்டு சிமிலராக பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த 10 rows வந்துட்டு ஃபில்டருக்குள்ளே போகுது, ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் 5 rows ஆகுது, 5 rows அக்ரிகேட் நடக்குது, நெக்ஸ்ட் 8 rows ஆகுது. அண்ட் தென் ஆஃப்டர் ஷஃபலிங் நடக்குது. ஷஃபலிங் வந்துட்டு நார்மலாக அதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம், பட் ஹியர் சி ஷஃபலிங்கில் என்னென்ன நடக்குது, மெமரி வந்துட்டு பிரியுது, அண்ட் தென் பைட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது, மெமரி ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு எத்தனை பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஷஃபலிங்குள்ளே நடக்கும். ஆஃப்டர் தட் அக்ரிகேட் ப்ராசஸ் அண்ட் தென் ரோஸாக மாறுது, அண்ட் தென் லாஸ்ட் த query stage. This is where the output is executed. Here நான் வந்துட்டு சீக்கிரமாக சொல்லிட்டேன். If you want a detailed video, go check it out in my YouTube channel, so it will be there. And see you next video. Bye guys.